12 மணிக்கு மேல காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நீங்க டீ கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன் காஃபி, கெஃபைன், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா, காஃபியோட ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவோம். நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம்னா அது எவ்வளவு நேரம் நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த ஹாஃப் லைஃப் பீரியட் 8 hours. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு 4-5 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா நைட்டு 11-12 மணிக்கு தான் அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே உங்க பிரெயின்ல இருக்கும். ஸோ காஃபி குடிக்கிறது முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டிப்பை நம்ம சொல்லும் போதே நல்ல சேஞ்சஸ் வரத பார்க்குறோம். ஸோ தூக்க பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லா படுத்தோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ 12 o'clock மேல கெஃபைன் இன்டேக்கை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 3 PM ஸ்டாப் டேக்கிங் நேப். ஸோ பவர் நேப் நிறைய பேர் எடுக்கிறத அது தப்பு கிடையாது. ஒரு 20 to 30 minutes பவர் நேப் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல நீங்க தூங்கலாம். ஆனா அது 3 மணிக்கு மேல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் 4 மணி 5 மணி தூங்குவாங்க. அதுவே நைட்டு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அடுத்து எக்ஸசைஸ். ஸோ ஈவினிங் ஒரு 4 PM to 7 PM வந்து ஒரு 30 to 60 minutes வந்து எக்ஸசைஸ் பண்ணா நல்லது. இதுவும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தூக்கம் எங்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்க லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது அவங்க செடென்டரி லைஃப் ஸ்டைல இருப்பாங்க. ஸோ உட்கார்ந்தத்திலே தான் இருப்பாங்க, ஆக்டிவிட்டியே இருக்காது. அப்போ ஈவினிங் ஒரு 30 minutes வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், இல்ல ஜிம்முக்கு போகலாம். ஏதாவது ஒரு நம்ம உடல் உழைப்பு நம்மளுக்கு கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மசில் டயர்ட்னஸ் கொஞ்சம் தேவை. நம்ம வந்து தூங்கும்போது என்னைக்காவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, நாள் ஃபுல்லா என்னைக்காவது விளையாடி இருப்பீங்க, என்னைக்காவது ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க, அப்போ படுத்த உடனே தூங்கியிருப்போம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இது ஒரு ஹேக்கு தான். அடுத்து 7 to 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்லி டின்னர். ஸோ ஏர்லி டின்னர் பற்றி இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், நம்ம தூங்குறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி டின்னரை முடிக்கணும். பிகாஸ் நம்ம டைஜஷன் நீங்கள் லேட்டாக லெட்ஸ் சே 10-11 மணிக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா நம்ம உடம்பு எப்பவுமே உணவு உள்ளே போச்சுன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அப்போ டைஜஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு டின்னரை வந்து ஒரு அட்லீஸ்ட் 8க்குள்ளேயாவது முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்து வாட்டர் இன்டேக் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கும், தூக்கம், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கிற ஸ்டாப் பண்ணிக்கலாம். காலையில் நீங்கள் குடிக்கிற அந்த 3 liters வாட்டர் காலையில் குடிச்சிக்கலாம். இரவு 7 மணிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அடுத்து முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் இது 8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் ஒயிட் ஃப்ளோரசன், நிறைய பேர் வீட்டில் ஒயிட் லைட்ஸ் தான் இருக்கும், டியூப் லைட்ஸ்லாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோ லைட்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வாங்கி போட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு மேலே இந்த ஒயிட் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனில் இருக்கட்டும், அந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ளூ வேவ் லென்த். ஸோ அது நம்ம கண்களில் படும்போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா பகல் அப்படின்னு நினச்சிக்கும். மெலட்டினின் ஹார்மோனோட அந்த ப்ரொடக்ஷனை வந்து பாதிப்பாகும். ஸோ அப்போ இரவு ஒரு 7-8 மணிக்கு மேலே ஆம்பர் கலர், ஸோ இப்போ மேலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் ஒரு மாதிரி எல்லோ, மைல்டு எல்லோ ஆரஞ்சு கலர் லைட்டை உங்கள் வீடு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த மெலட்டோனின் செக்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து டிஜிட்டல் டீடாக்ஸ். சொன்ன மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 9 o'clock மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் இருக்கிற EMF நம்ம மூளைகளை பாதிக்குது. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபோனு டிவி எல்லாம் 9 o'clock மேலே பார்க்காம இருக்கிறது நல்லது. பிகாஸ் அதுலேருந்து வர ப்ளூ வேவ் லென்த் லைட்டுமே வந்து நம்மளுக்கு இந்த தூக்கத்தை வந்து கெடுக்குது.